2025 பிரயாக் கும்பமேளால யாராலையும் மறக்க முடியாத ஒரு முகமும் பேரும் தான் வந்து மொனாலிசா அப்படின்றது. மொனாலிசா அவர்களுக்கு நேற்று மார்ச் 11, 2026ல திருவனந்தபுரத்துல வச்சு திருமணம் நடக்குது. இவருடைய திருமணத்தை வந்து யார் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கம்யூனிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திருமணத்தை வந்து பண்ணி வைக்கிறாங்க. இந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கான்ட்ரோவர்சி 2 கான்ட்ரோவர்சிகள் வந்து எழுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இவங்க திருமணம் செஞ்ச அந்த நபர் வந்து அவரும் ஒரு ஆக்டர் தான். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். 35 வயதுடைய. இவருடைய பேர் வந்து ஃபர்மான் கான். இவர் வந்து இங்க லவ் ஜிஹாத் அப்படின்றத வந்து கேரளா கம்யூனிஸ்ட் வந்து பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ட்டும், அவங்களுக்கு திருமணத்துக்கு குடுத்த அந்த ஃப்ரேம்ல வந்து த ரியல் கேரளா ஸ்டோரி அப்படின்றது வந்து எழுதப்பட்டிருந்தது. இது லவ் ஜிஹாத் அப்படின்ற அக்யூசேஷன ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பிரயாக்ல வந்து நம்ம மொனாலிசாவுடைய நியூஸ் வெளிவரும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் 16 வயது பெண்மணி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் 2026 வரும்போது ஜனவரி 1ஆம் தேதி அவங்களுடைய பிறந்த நாள். 17 வயசு தானே ஆகும். லீகல் ஏஜ் ஆகாம எப்படி அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ற அக்யூசேஷன வந்து முன் வச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து திருமணத்துக்கு அப்புறமா மொனாலிசா அவர்களும் அவருடைய கணவர் ஃபர்மான் கான் அவர்களும் வந்து பிரஸ் மீட் குடுக்குறாங்க. அதுல மொனாலிசா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இந்த திருமணம் ஹிந்து ட்ரெடிஷன் படி தான் நடந்துச்சு. அவர் என்ன திருமணம் பண்ணாலும் ஃபோர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல. நான் தான் இப்ப திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய வீட்ல இந்த திருமணத்தை வந்து எதிர்த்தாங்க அப்படின்றதுனால நாங்க இந்த விதமாக வந்து திருமணம் செஞ்சோம். இந்த திருமணத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண கேரளா கவர்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்லயே அவங்க வந்து அவங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட் வந்து காட்டுறாங்க. நான் வந்து மத்திய பிரதேசத்துல பொறந்தேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஜனவரி 1, 2008 தான். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ஃபர்மான் கான் அவர்களும் இந்த லவ் ஜிஹாத் அப்படின்றதுல பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் வந்து மதம் அந்த இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க வேண்டிய இது கிடையாது. நான் அப்படி பார்க்குற ஆளும் கிடையாது. எங்களுக்குள்ள வந்து அந்த அன்பு இருக்கு. அந்த லவ் அதன் அடிப்படையில தான் நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது சொன்னாங்க. வட இந்தியர்களான இவங்க 2 பேரோட திருமணம் ஏன் கேரளா திருவனந்தபுரத்துல நடக்கணும் அப்படின்ற கேள்வியை பலரும் வந்து எழுப்பியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, மொனாலிசா அவர்கள் பிரயாக்ல வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கும்பமேளாக்கு அப்புறமா பல திரைப்படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டிங்காக தான் அவங்க வந்து திருவனந்தபுரத்துல வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பாவும் இங்க தான் இருக்காங்க. நான் நாளைக்கு போய் எங்க அப்பாவை சந்திப்பேன் அப்படின்றதையும் வந்து மொனாலிசா அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க.